சம்பத் சிவகண்ணன் ரெண்டு விதைக்கணும் இந்த நிறைய. இப்போ நாங்கள் இதான் அந்த மர தக்காளி பழம் பாருங்க எப்படி இருக்குண்டு. தக்காளி சிவப்பாக இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஒரு தக்காளி மாதிரி வெட்டி இருக்குன்னு பச்சை சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்துட்டு நான் எலுமிச்சம் புளியோட கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கொள்ளும். அந்த விதை நல்ல டேஸ்டாக இருக்குது. அது இருக்கட்டும். உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்கள் ஜெஃப்னா சிவா. வெல்கம் டு ஜெஃப்னா சிவா சுலாக். இன்றைக்கும் ஒரு ரெசிபி வீடியோ தான். ஒரு தக்காளி சட்னி பார்ப்போம். யோசிப்பீங்களா என்ன தக்காளி சட்னி எங்களை சொல்லித்தரோம்? அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது வந்து மரத்தக்காளி. நார்மல் தக்காளி மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசம். இது வந்து இந்த அப்கன்ட்ரி மலைநாட்டில் விளையிற ஒரு மரக்கறி. உண்மையிலேயே நான் இது எங்கே முதல் பார்த்தோன்னா இனிமேல் யூடியூப்லாம் பார்த்தேன். அதாவது இந்த சம்பத் சிவகண்ணன் ரெண்டு விதைக்கணும் இந்த நிறைய ரெசிபி வீடியோ போடணும். இந்தியா அவங்க இலங்கைக்கு வந்த டைம் இந்த மலைநாட்டில் இது ஒரு செடியில் இந்த பறிச்சு சுட்டு சாப்பிட்டு போட்டிருந்தேன். நான் காயில் சூட் சிட்டி கண்டையை போயிருக்கேன். இந்த வெஜிடபிள் இருந்தது அங்கே. இதுங்களை உள்நாட்டுக்குரிய இனம் உண்டு. அது 1/4 கிலோ 100 ரூபா தான், நல்லா சீப்பாக இருந்துச்சு. நான் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், அது வாங்கிட்டு வந்தேன். அப்போ முதல்ல என்னென்னா நாங்கள் இந்த பழம் என்ன மாதிரி வெட்டி இருக்குன்ற பச்சை சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்துட்டு நாங்கள் ரெசிபிக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் இதான் அந்த மர தக்காளி பழம் பாருங்க எப்படி இருக்குண்டு. தக்காளி சிவப்பாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஒரு தக்காளி மாதிரி வெறி இல்லை, நீட்டு பழம் மாதிரி இருக்குது. ரோவல் ஷேப்பான நீள்வட்ட பழம் அந்த ஷேப்லேயே இருக்குது. சரி, நாங்கள் இது மாதிரி வெட்டி பார்ப்போம் இது எப்படி இருக்கு உள்ளே இருக்குன்னு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெட்டி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. நானும் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இந்த உள்ள பார்த்தீங்கன்னா இந்த விதை இருக்குது, இதில் எவ்வளவு சதை இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஒரு வீடியோவில் இந்த தோல் வந்து ரொம்ப கசப்பாக இருக்குமாமண்டு. ஸோ ஒன்றை நம்ம தோலோட சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட்டு. ஓகே, டேஸ்ட் எப்படின்னா இழந்த பழத்தின் புளிப்பு இருக்கு, அதுக்கு இந்த விதையோட சேர்க்கையில் தக்காளி இந்த டேஸ்ட் வருது. பட் அந்த கடைசியாக அந்த தோல் நான் கடிக்க கசப்பு இருக்கு, சின்ன ஒரு கசப்பு இருக்கு. கிட்டத்தட்ட இழந்த பழத்தின் சாயல் தான் இதில் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஃப்ளஷில் அந்த சதையில அந்த புளிப்புத்தன்மை இருக்குது, தக்காளி டேஸ்ட்டும் இருக்குது நடுவில் இந்த விதையில் சாப்பிட்ற டைமில். ஸோ நாங்கள் இதை நாங்கள் என்ன விதையை தோல் எடுத்துகிட்டு இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் இருக்கா ஏன்னா. இப்போ பார்த்தீங்கன்றால் இந்த ஃபுல்லாக தோல் சீவிட்டேன் நான். இப்போ இதை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்காண்டு. தோல்லாம் கசப்பு இருக்கு. இது ஒரு இந்த மோச்சன மாதிரி இழந்த பழமும் தக்காளி பழமும் சேர்ந்த டேஸ்ட். சின்ன ஒரு லைட்டாக ஒரு இனிப்பு தன்மையும் இருக்குது சாப்பிட்டு முடிகிற டைமில். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது எங்களோட நாட்டுக்குரிய பழம். இப்போ இதில் வந்து அந்த மருந்துகள்லாம் அடிக்க மாட்டோம், சும்மா காட்டில் வளர்கிற மாதிரி தான் மாறுது. அப்போ தேவையான எங்களுக்கு சத்துகள் நிறைய இருக்குது, நம்பி நாங்கள் சாப்பிடலாம். நல்லா இருக்குது இந்த டேஸ்ட் உண்மையிலேயே. இந்த கொட்டையெல்லாம் சாப்பிட்ற டைமில் சின்ன ஒரு இனிப்பு தன்மை, கொய்யாண்ட ஃப்ளேவரும் வருது. மோஸ்ட்டாக பார்த்தா கூட எங்களுக்கு வந்து இழந்த பழத்தின் டேஸ்ட் தான் தெரியுது. இழந்த பழம் தக்காளியும் சேர்ந்தது, லைட்டாக கொய்யாண்ட வாடையும் அதில் இருக்குது. நல்லா இருக்குது இந்த ஃப்ரூட் உண்மையிலேயே. பாருங்க பிடிக்கணும், நல்ல டேஸ்டாக இருக்குது. இப்போ எங்களுக்கு இந்த மரத்தக்காளி சம்பளுக்கு என்னென்ன தேவைன்னா, மெயின் மரத்தக்காளி அது ஒரு 2 காணும் நடத்துக்கு அளவுக்கு. மற்றது இந்த சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு 4 செத்தன மிளகாய், ஒரு கொஞ்சம் கறிவேப்பிலை. அடுத்து அப்புறம் நாங்கள் இஞ்சால பார்த்தா கொஞ்சம் சின்ன சீரகம், நச்சீரகம்னு சொல்கிறது, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய்ப்பூ, கொஞ்சம் உப்பு. இவ்வளவு தான். இதை வச்சு தான் நாங்கள் இந்த சம்பல் செய்யப்படுறோம். இனி எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் 2 மரத்தக்காளியை வெட்டி தோலை சீவி சதையை மட்டும் எடுத்துக்கொள்வோம். அந்த விதை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, அது இருக்கட்டும். இதுக்கண்டிலாம் ஸ்பெஷலாக வாங்கினேன் நைஃப், ட்ரிங்கோவில் வாங்கினது குக்கிங் வீடியோ. வெட்டிட்டு நாங்கள் இருந்த தோலை சீவி எடுத்துக்கொள்வோம். பாருங்க நல்லா இருக்குது. இதுதான் சீவோம், கொஞ்சம் கஷ்டம்தான். வீட்டோட சின்ன கத்தியில் எடுத்தால் அதில் வீடியோ நல்லா இருக்குது, அதில் சீவி எடுத்துக்கொள்வோம். ஓகே, இப்போ நாங்கள் 2 இந்த மரத்தக்காளி பழத்தை தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இனி நாங்கள் இதை சம்பலை அடித்து பார்ப்போம். இதில் சட்னி அண்டுவினோம், கேரட் சட்னி என்று வச்சு கொள்ளுங்க. நாங்கள் வேற இருக்கிற சம்பளம் உங்களுக்கு மிக்சியில் போட்டு அடித்து டேஸ்ட் பார்ப்போம் அப்படின்ட்டு. முதல்ல நாங்கள் இதுக்குள்ள மிக்சிக்குள்ள மிளகாயை போட்டுக்கொள்வோம். மிளகாய்
அடுத்தது நாங்கள் உப்பு, தேவையான உப்பு உப்பு போடுவோம். உப்பு அடுத்ததாக வந்து இந்த நச்சீரகம் ஒரு 2 சின்ன கரண்டியால் அதையும் போட்டுக்குவோம். போட்டுட்டு மூடியை போட்டு லைட்டாக 2 சுற்று சுற்றுவோம். இப்போ 2 தரம் சுற்றியாச்சு. இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் கறிவேப்பிலை அதுக்கு பிறகு இந்த சின்ன வெங்காயம், அதோட கொஞ்சம் தண்ணி. இதை நாங்கள் முதல் சுற்றிட்டு இப்போ அடுத்ததாக கொஞ்சம் தண்ணியை விட்டு கறிவேப்பிலை காணாதான் 2 இலையும் போட்டு எனக்கு அடித்து கொள்ளுவோம் அந்த கொஞ்சம் பேஸ்ட் பதம் பாடுறதுக்கு. இப்போ நாங்கள் இந்த வெட்டி தோல் உரித்து வச்சுக்கிற மரத்தக்காளி பழம் 2 மிக்சிக்கு போட்டு அடிப்போம். இப்போ வேறங்க நல்ல பேஸ்ட்டாக அந்த பழம் போட்டு அடிபட்டுடுது. நல்ல கலரும் நல்லா வந்துருக்கு. மிளகாயங்களை தான் அந்த பழத்துலேயே நல்ல சிவப்பு கலர் வந்துருக்குது. இனி நாங்கள் இதுக்குள்ள தேங்காய் பூவை போடுவோம். வாசம் வித்தியாசம் வரும். வாசம் இதுக்கு நாங்கள் தேங்காய் பூவை போடுவோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள வந்து தேங்காய் பூ போட்டுட்டோம். இந்த சம்பலுக்கு வந்து புளி தேவையில்லை, ஏன்னா இந்த பழத்துலேயே நல்லா புளி இருக்குது. இப்போ புளி விட தேவையில்லை, தேங்காய் பூ போட்டு நல்லா இருக்கா மிக்சியில் அடித்து போடுவோம். இப்போ தேங்காய் பூ போட்டதில் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டுருக்கு. இது கொஞ்சம் தண்ணி காணாது கொஞ்சம் பேஸ்ட்டாக வர்றதுக்கு. அப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கொள்ளுவோம். போட்டிருக்கா இன்னும் 2 தடவை நல்லபடியாக அடிச்செடுத்த வேண்டாம் இந்த சம்பல் ரெடி ஆகிடும். கடைசியாக இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட சம்பல் ரெடி ஆகிட்டுது. இதை நான் டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியாண்டு சொல்கிறேன். இப்போ எங்களோட மரத்தக்காளி சம்பல் அரைச்ச சம்பல் ரெடி ஆகிட்டுது. இந்தியா ஸ்டைலில் சொல்கிறோன்னா மரத்தக்காளி கேரட் சட்னின்னு சொல்லலாம். அது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் தேங்காயோடு கொஞ்சம் இப்படி துவையல் பதத்தில் நாங்கள் எடுக்க ரெடி பண்ணுறது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சேஸ். நல்லா இருக்கு. இது எப்படி இருக்குண்டா, நாங்கள் வளமையாக அரைக்கிற அந்த உரைப்பு சம்பலில் டேஸ்ட் இருக்குது. அதோட இந்த புளிப்பு தன்மை லைட்டாக சேர்றதால இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் வருது. வளமையாக சாப்பிட்ற சம்பளோட ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது. சாப்பிட இன்னும் முருகா சாப்பிடணுன்ற டேஸ்ட் வருது. நல்ல டேஸ்ட் ஆகுது. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கூட அந்த கசப்பு தன்மை இல்லை. இந்த எலுமிச்சம் புளியோட கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு சுனைக்கிற ஒரு தன்மை இருக்குது. நல்லா இருக்குது. இந்த தேங்காயோட டேஸ்ட்டோட எல்லாம் சேர்க்க நல்லா இருக்குது. தனியாக சாப்பிடலாம் போல இருக்குது. நீங்களும் இந்த பழம் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. மற்றது அப் கண்ட்ரியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வேறு ரெசிபியில் செய்யலாம்டா கமெண்ட்ல இருக்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சேனலையும் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. தேங்க்யூ.